வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். தமிழக மீனவர்கள் 51 பேர் விடுதலை. படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை. குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்ற மாணவி மரணம். மாவட்ட அளவிலான போட்டியின் போது நேரிட்ட துயரம். தமிழ் வழி பொறியியல் பாடத்திட்டத்தால் கிராமப்புற மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கூடும். மத்திய அரசின் முடிவுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்பு. மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலை வெளியிட மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா வரும் 17ஆம் தேதி தொடங்குவதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டத்தை பாராட்டிய உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் பள்ளிகளில் அமல்படுத்த அறிவுரை கூறியதை நினைவு கூர்ந்துள்ளார். எம்ஜிஆரை பெருமைப்படுத்தும் வகையில் நாட்டின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், மக்களின் இதயங்களில் வாழும் எம்ஜிஆரின் நினைவை போற்றும் வகையில் சிறப்பு நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு தலைமைச் செயலருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறையில் அடைப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்கள் 51 பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 51 பேரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசு சார்பில் இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்தியா இலங்கை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் இருநாட்டு சிறைகளில் உள்ள மீனவர்களை விரைவாக விடுதலை செய்வது தொடர்பாக நிலையான நடைமுறைகளை ஏற்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தையின் போது 51 மீனவர்களை இலங்கை விடுதலை செய்ய முன்வந்தது. இதற்கு பதிலாக இந்திய சிறையில் உள்ள 3 இலங்கை மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு சார்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக மீனவர்கள் 51 பேரை இலங்கை நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. அவர்கள் அனைவரும் ஓரிரு நாளில் தமிழகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்களின் படகுகளையும் இலங்கை அரசு விடுவிக்க வேண்டுமென மீனவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் தில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் இதற்கான ஆயத்த பணியாக பாரதிய ஜனதாவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் தில்லியில் இன்று தொடங்கியது. தில்லி மாநகராட்சி கருத்தரங்க திடலில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதல்வர்கள், நிர்வாகிகள் என 350க்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா தொடக்க உரையாற்றிய நிலையில் மாநாட்டின் நிறைவு நாளான நாளை பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். மாநாட்டில் பண மதிப்பிழப்பு திட்டத்தை அறிவித்து பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிப்பது உள்பட 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற பள்ளி மாணவி திடீரென மரணம் அடைந்தார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி சோரிஸ்புரம் பகுதியில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாரீஸ்வரி என்ற மாணவி குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்றார். போட்டியின் போது திடீரென மயங்கிய அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது தாயுடன் தனியார் மருத்துவமனைக்கு மாரீஸ்வரி அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சோகத்தில் கதறி எழுந்தனர். மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்ற திடலில் அவசர உதவிக்கு மருத்துவர்கள் யாரும் இல்லாதது பற்றி பலரும் வேதனை தெரிவித்தனர். கேலோ இந்தியா குத்துச்சண்டை போட்டி தரையில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தா. 2 ரவுண்ட் வரைக்கும் தாக்கு பிடிச்சா. தண்ணி குடிக்க வரைச்சில் தண்ணி குடிச்சிட்டு போச்சில் கொஞ்சம் நெஞ்சை கொஞ்சம் அடைச்சிட்டு அவளுக்கு மூச்சு விட முடியல. அதனால் ஃபஸ்ட் எய்டுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஃபஸ்ட் எய்டு முடிச்சுட்டு அடுத்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தோடனே கொஞ்சம் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தது. தமிழ் வழி பொறியியல் பாடத்திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்றுள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி, தனியார் சுயநிதி கல்லூரியில் ஆண்டுதோறும் 10 லட்சம் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றார்கள் என்றும் இவற்றில் 50% மேல் கிராமப்புற மாணவர்கள் என்பதும்
குறிப்பிடத்தக்கது என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் மட்டும் செயல்படும் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளில் ஏறக்குறைய 51% பேர் இளம் பொறியியல், இளம் தொழில்நுட்பவியல் படிப்பில் தோல்வி அடைந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்கள் அவரவர்களின் தாய்மொழியில் கற்றால் மட்டுமே நன்கு புரிந்து படிப்பதுடன் அறிவு சார்ந்து சிந்திக்கும் திறனும் பெற முடியும் என்பதால் தமிழிலும் பாடப்புத்தகம் தேவை என நீண்ட நாட்களாக இந்திய ஜனநாயக கட்சி போராடியுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பொறியியல் மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அகில இந்திய தொழில்நுட்ப குழு ஆய்வு மேற்கொண்டு அனைத்து தரப்பிடமும் இருந்து கருத்துக்களை பெற்று அதனை மத்திய அரசுக்கு அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்போது நடைமுறையில் உள்ள ஆங்கில வழி பாடம் கற்பிக்கும் முறையை மாற்றி இனி தமிழிலும் பொறியியல் பாடத்திட்டம் கொண்டு வருவதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கூடும் என எதிர்பார்க்கலாம் என்றும், சிறப்பு வாய்ந்த இந்த அறிவிப்பை இந்திய ஜனநாயக கட்சி பாராட்டி வரவேற்கிறது என்றும் கூறியுள்ளார். தண்ணீரின்றி நெல் பயிர் கருகியதால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேலும் 2 விவசாயிகள் மரணமடைந்தனர். தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போனதாலும் காவிரியில் நீர்வரத்து குறைந்து வறண்டு காணப்படுவதாலும் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மாரடைப்பாலும் விஷம் குடித்தும் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் நமனாசமுத்திரம் அருகே உள்ள தேகாட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்லம்மாள் தனது 3 ஏக்கர் நிலத்தில் கடன் வாங்கி நெல் சாகுபடி செய்திருந்தார். தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகியதை கண்ட அவர் கடந்த 1 வாரமாக கவலையுடன் காணப்பட்டார். இன்று வயலுக்கு சென்று வேதனையுடன் திரும்பிய செல்லம்மாள் மாரடைப்பால் காலமானார். இதேபோல் மணல்மேல்குடி அருகே உள்ள மாவிலங்கவயல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெரியப்பா தனது பயிர் கருகியதை கண்டு அதிர்ச்சியில் மரணமடைந்தார். இன்று மேலும் 2 விவசாயிகள் மரணமடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பலியான விவசாயிகளின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. 3-4 வருடமாக தொடர்ந்து விவசாயம் மழை இல்லாமல் போயிட்டு வறட்சியாகி கருகிருச்சு. இந்த வருஷமும் விவசாயம் செஞ்சேன். என்னுடைய 3 ஏக்கர் எனக்கு சொந்த உள்ள நிலத்தில் அதுவும் பாதிப்பாகி பயிரெல்லாம் போச்சுப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. சரி விடுமான்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மாரடைப்பால் அவர் இறந்துட்டாங்க. அரசாங்கம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இது செய்வீங்கன்னு இதை பதிவு செய்கிறேன். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே வாடிய கரும்பு பயிரை கண்ட விவசாயி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். பலியான விவசாயியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே ஓலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி 2 ஏக்கர் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து கரும்பு பயிரிட்டிருந்தார். இந்த நிலையில் பவானிசாகர் அணையில் தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டதால் கரும்பு பயிர் தண்ணீர் இல்லாமல் வாடியது. நேற்று மாலை தோட்டத்திற்கு சென்ற விவசாயி தங்கவேல் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. தோட்டத்தில் மயங்கிய நிலையில் இருந்த அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மாரடைப்பு காரணமாக அவர் இறந்ததை அடுத்து அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று உறவினர்களும் மற்ற விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரும்பு கருகுனால தண்ணி இல்லாதனால பூரா கருகி போச்சுங்க. தோட்டத்துக்கு போயிருக்கிறாருங்க. வெகு நேரமாகி வரலைங்க முடி நாங்கள் போய் மறுபடியும் பார்த்தோமுங்க. 6:30 மணியாட்ட தோட்டத்துலேயே இறந்துட்டாருங்க. விவசாயத்துக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினாரு. பூரா லாஸ் ஆகி போச்சு. அதுக்காக ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் பார்த்து நிதி ஒன்று செய்யணும். இந்த வருஷம் ஏதாவது வரும், இந்த வாரம் பொங்கலுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அறுவடை வர நேரத்தை போய் பார்த்து பயிரை பூரா எல்லாம் கறி கிடக்கிறத பார்த்து போட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்துட்டாரு. பாட்டு அப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி சொல்லி இது மாதிரி வந்து பார்த்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் போனதையுமே இது மாதிரி உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியவெப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஏகன் 7 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்திருந்தார். வர்தா புயல் தாக்குதலால் பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்ததால் ஏகன் மன வருத்தத்தில் இருந்தார். இதனால் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சியால் கருகிய தென்னை மரங்களை கண்டு மனமுடைந்த விவசாயி ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்தார். தெக்கலூர் அருகே உள்ள சூரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னப்பன். இவருடைய மனைவி துளசிமணி 70 வயதை கடந்த நிலையில் இருவரும் தங்களுடைய தோட்டத்திலேயே வசித்து வந்தனர். அவிநாசி பகுதியில் சில ஆண்டுகளாக நிலவும் கடும் வறட்சியால் நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு கீழ் சென்றது. வறட்சியால் விவசாயம் குறைந்து வரும் நிலையில் சின்னப்பன் தனது தோட்டத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்திருந்தார். இதில் கிடைத்த தண்ணீரை கொண்டு 400 தென்னை மரங்களை வளர்த்து வந்தார். இதனிடையே நீர்மட்டம் மேலும் குறைந்ததால் போதிய நீர் இன்றி தென்னை மரங்கள் கருகும் நிலைமை ஏற்பட்டது. இதனால் மரமுடைந்த சின்னப்பன் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார்.
அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சசிகலாவின் அக்காள் மகன் டிடிவி தினகரனுக்கு அமலாக்கத்துறை 28 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலரான சசிகலாவின் அக்காள் மகன் டிடிவி தினகரன் இவரது வங்கிக் கணக்கில் கடந்த 1995, 1996 ஆண்டுகளில் வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் செலுத்தப்பட்டது. இதையடுத்து 1996 ஆண்டு தினகரன் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தான் சிங்கப்பூர் குடிமகன் என்று டிடிவி தினகரன் வாதாடி வந்த நிலையில் மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரக அலுவலர்கள் தினகரனுக்கு 28 கோடி ரூபாய் அபராதம் விதித்தனர். இதை எதிர்த்து மத்திய அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு அலுவலர்களிடம் தினகரன் செய்த மேல்முறையீடு பலனளிக்காத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தினகரன் மேல்முறையீடு செய்தார். தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணை வந்தது. தினகரனின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் அவருக்கு அமலாக்கத்துறை விதித்த 28 கோடி ரூபாய் அபராதம் சரியே என்று தீர்ப்பளித்தனர். புகழ்பெற்ற பழம்பெரும் ஹிந்தி நடிகரான ஓம்புரி மும்பையில் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 66. ஹரியானாவில் பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் ஓம்புரி. புனே அரசு திரைப்படக் கல்லூரியில் படித்த அவர் 1976 ஆண்டு சினிமாவில் அறிமுகமானார். 1980களில் மாற்றுக்கலை திரைப்படங்களில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் ஓம்புரி. அவர் நடித்த அர்த் சத்யா, பூமிகா, மிர்ச் மசாலா திரைப்படங்கள், சத்யஜித் ராய் இயக்கிய தொலைக்காட்சி படம் சத்கதி போன்றவை ஓம்புரிக்கு பெரும் புகழை பெற்று தந்தன. ஹிந்தி திரைப்படம் மட்டுமின்றி கன்னடம் மற்றும் ஆங்கில திரைப்படங்களிலும் ஓம்புரி நடித்துள்ளார். பத்மஸ்ரீ, சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுகள் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற ஓம்புரி அண்மையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மும்பையில் மாரடைப்பின் காரணமாக இன்று காலை அவர் காலமானார். அவருக்கு நந்திதா என்ற மனைவியும் இஷான் என்ற மகனும் உள்ளனர். நடிகர் ஓம்புரியின் மறைவுக்கு பிரதமர் மோடி, நடிகர்கள் அமிதாப் பச்சன், நஸ்ருதீன் ஷா, கமல்ஹாசன், அனுபம் கேர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஓம்புரியின் உடலுக்கு அஞ்சலியும் நடந்து வருகிறது. வறட்சி பாதித்த பகுதிகளில் உயர்நிலைக்குழு ஆய்வு. உடனடி நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை சார்பாக 7வது உலக பெருந்தமனி இரத்த குழாய்கள் தொடர்பாக பன்னாட்டு கருத்தரங்கம் கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. தென்கிழக்கு ஆசிய பகுதிகளுக்கு உட்பட்ட நாடுகளிடையே 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து 50க்கும் அதிகமான மருத்துவ வல்லுநர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று ஆய்வு அறிக்கைகளை அளித்தனர். மேலும் 2 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் அறுவை சிகிச்சை இல்லாமல் பெருந்தமனி தொடர்பான நோய்களை சரி செய்வது குறித்தும் புதிய தொழில்நுட்பங்களை கையாள்வது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. தொடக்க விழாவில் பன்னாட்டு கருத்தரங்கை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து, மருத்துவத்துறையில் மக்களுக்கு தேவைப்படும் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றும், பன்னாட்டு மருத்துவ தொழில்நுட்பங்களை கையாளும் நல்ல மருத்துவர்கள் தற்போது இந்தியாவில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மருத்துவர்கள் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி பணிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் ரவி பச்சமுத்து கேட்டுக்கொண்டார். We always talk about research and we used to encourage them, all the faculty, students and the members of the institution to do research. Because learning is a process, it never stops with one thing. Whatever the equipments or the instruments you have, it has to be upgraded with the knowledge. இந்த கருத்தரங்கில் சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் ராஜு சிவசாமி, இதய மற்றும் இரத்த நாள சிகிச்சை மருத்துவர் வி பாஷி, இதயவியல் வல்லுநர் மற்றும் மூத்த ஆலோசகர் AP கோபாலமுருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 40வது சென்னை புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்கியது.
சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியின் தொடக்க விழா மாலையில் நடைபெற்றது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் இந்த புத்தக கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் தொடக்கி வைத்து குத்துவிளக்கேற்றினார். புத்தக கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான விற்பனை அரங்குகளில் 10 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. பண மதிப்பிழப்பை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பணப்புழக்க நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் பெரும்பாலான விற்பனை அரங்குகளில் ஸ்வைப்பிங் சாதனங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 19ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், விடுமுறை நாட்களில் பகல் 11 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரையிலும் புத்தக கண்காட்சி திறந்திருக்கும். நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. புத்தக காட்சியை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியின் விற்பனை இலக்கு 20 கோடி ரூபாய் என்றும் எதிர்காலத்தில் 100 கோடி நிர்ணயிக்கும் நிலை வரும் என்றும் குறிப்பிட்டார். மிக தலை சிறந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக உருவெடுத்திருப்பது நமது புக் ஃபேர். பப்பாசி புக் ஃபேர் 40வது வருடமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். அது மிக பிரம்மாண்டமாக 700 பப்ளிஷர்ஸ் இருக்கக்கூடிய அளவில் மீண்டும் சென்ட் ஜார்ஜில் நடக்கிறது. மிக பெருமை பெறக்கூடிய ஒரு விஷயம். அவங்க டார்கெட் 20 கோடி வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் 100 கோடி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் விற்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். கண்டிப்பாக நூலகத்துறையும் கல்வித்துறையும் பப்பாசியோட இணைந்து இந்த புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடப்பதற்காக உறுதுணையாக இருப்போம். விழாவில் பப்பாசியின் சிறந்த நூலகர் விருது பெருங்களத்தூர் கு. தாமோதரனுக்கும், சிறந்த விற்பனையாளருக்கான பதிப்புச் செம்மல் ச. மெய்யப்பன் விருது மெட்ராஸ் புக் ஹவுஸுக்கும், சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை சு. முத்து விருது டாக்டர் எஸ். நரேந்திரனுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா விருது ஐகனுக்கும், சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பக செம்மல் க. கணபதி விருது அலைன்ஸ் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த தமிழறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது கவிஞர் ஈரோடு தமிழன்பனுக்கும், சிறந்த ஆங்கில எழுத்தாளருக்கான R.K. நாராயண் விருது பேராசிரியர் S.A. சங்கரநாராயணனுக்கும் வழங்கப்பட்டது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற குழ. கதிரேசன் விழாவில் பாராட்டப்பட்டார். திருச்சியில் வறட்சி பாதித்த பகுதிகளில் இன்று அமைச்சர் தலைமையில் அரசு துறை சார்பில் ஆய்வு நடைபெற்றது. அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு கூடுதல் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி உள்பட பலர் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். காய்ந்து போன பருத்தி பயிர்களை பார்வையிட்ட ஆய்வுக்குழுவினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் பேசினர். 4 லட்சம் ஏக்கரில் பயிர் செய்ய வேண்டிய இடத்தில் வெறும் 1,16,442 ஏக்கரில் மட்டுமே பயிர் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கூறினார். இதேபோல் குமரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவதற்கான ஆய்வுக் கூட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சியர் சச்சின் சிங் சவான் உள்பட அரசு அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். மாவட்டம் முழுவதும் 23 கிராமங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கணக்கிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்னும் 2 நாட்களில் மத்திய அரசுக்கு ஆய்வறிக்கை அனுப்பப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. முன்னதாக ஆய்வுக்குழுவினர் பேச்சிப்பாறை அணையிலும் நீர்மட்டம் பற்றி ஆய்வு நடத்தினர். ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு சிறப்பு சட்டம் இயற்றினால் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சாதகமாக வரும் வாய்ப்பு இருப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், மரணமடைந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வைகோ, ஒரு மாநிலத்தில் 50% குறைவாக மழை பெய்தாலே அந்த மாநிலம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் வறட்சி பற்றி கணக்கெடுத்து உண்மை நிலையை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கூறினார். பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டார். சுப்ரீம் கோர்ட்ல 2 பக்கம் வாதம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ல வச்சிருக்கான். ஜட்ஜ்மெண்ட் நீ வரல, நாளைக்கு வரலாம், நாளான்னைக்கு வரலாம், ஜல்லிக்கட்டு அனுமதிச்சு வரலாம், தடுத்து வரலாம். இப்பொழுது பிரதம அமைச்சர் இந்த பட்டியலில் இருந்து காளை மாடுகளை எடுத்து விட்டால் உச்ச நீதிமன்றம் நமக்கு அனுமதி கொடுத்து விடும் நம்புறேன். இனி 8 நாள் இருக்கு.
கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் புதிதாக மணல் குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததை எதிர்த்து காவிரி பாதுகாப்பு இயக்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தியது. கரூர் மாவட்டத்தின் காவிரி ஆற்றில் பல்வேறு இடங்களில் மணல் அள்ளப்படுவதால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை எதிர்த்து காவிரி பாதுகாப்பு இயக்கம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கரூரை அடுத்த வாங்கல் பகுதியில் புதிதாக மணல் குவாரி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதை கண்டித்தும் அனுமதியை ரத்து செய்ய கோரியும் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தினர் கரூரில் இன்று ஊர்வலமாக வந்து ஆட்சியரிடம் மனு அளிக்க முயன்றனர். ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்ததால் அலுவலக வாயிலில் அமர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். பின்னர் அனுமதி வழங்கப்பட்டு ஆட்சியர் கோவிந்தராஜிடம் மனு அளிக்கப்பட்டது. மனுவை கொடுப்பதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இன்று வந்தோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வருவது அனைவருக்குமான உரிமை. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிகார்டை போட்டு காவல்துறையினர் தடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக 410 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக வேளாண் துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் பார்வை மாவட்ட ஆட்சியர் DP ராஜேஷ் மற்றும் வேளாண்மை துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் அடங்கிய குழு இன்று வறட்சி பாதித்த வேளாண்மை பகுதிகளை பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ககன்தீப் சிங் பேடி தமிழக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக 410 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகள் மத்தியில் முழுமையாக பயன்பெறவும் சிறப்படையவும் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். 28 லட்சம் ஏக்கர் ஏரியா வந்து காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸே பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் மிக கம்மியாக ரேஞ்ச் பண்ணது. முதல்ல வந்து மெட்டூர் டேம்ல தண்ணி வரல. நிவாரணம் தொகை தமிழ்நாடுக்கு வரும் என்பதை நான் நம்புகின்றேன். திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆய்வு நடத்திய உயர்நிலை குழுவினரிடம் உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள குழு முதற்கட்டமாக நிலவியல் உண்மை தன்மை குறித்து 250 கள அலுவலர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். கள அலுவலர்களின் ஆய்வுப் பணியை மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர்கள் மேற்பார்வையிட்டனர். கீழக்கூத்தங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாய நிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பா சாகுபடியில் 33% கீழ் பாதிப்பு மற்றும் 33% மேல் உள்ள பாதிப்புகள் குறித்து கணக்கிடப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையாக நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூர் அருகே கல்லூரி உதவி பேராசிரியை கழுத்தை அறுக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியையாக பணியாற்றிய லதா என்பவர் கோயம்புத்தூர் அருகே தனியாக வசித்து வந்தார். இன்று காலை அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராணி என்பவர் லதாவை பார்க்க சென்றபோது கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டு உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்துள்ளார். உடல் கிடந்த பகுதியில் சாம்பார் பொடி தூவப்பட்டிருந்தது. சம்பவம் பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி நெசவாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி கிராமத்தில் 2000க்கும் அதிகமான நெசவாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இயங்கும் விசைத்தறி கூட்டங்களில் உயர்தர சேலைகள், வேட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஈரோடு ஆடைகள் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆண்டுதோறும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்த நிலையில் நெசவாளர்களுக்காக இந்த ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை. இதன் காரணமாக கச்சம்பட்டி பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஜவுளி உற்பத்தி பணிகள் அடியோடு முடங்கியுள்ளன. நெசவாளர்கள் தரப்பில் 50% ஊதிய உயர்வு மற்றும் 20% போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விசைத்தறி உரிமையாளர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது. நாங்கள் வந்து ஒரு டிமாண்ட் வச்சது 20% வச்சோம். அதை ஒரு பண்ணாடி 2 பண்ணாடி கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 7-8 பண்ணாடியை வந்து தரமாட்டோம், நாங்கள் வந்து 15% தான் தருவோம்ல, 15 ரூபா தான் தருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எங்கள்கிட்ட வந்து அதை திணிச்சுக்கிருக்காங்க. சுப்லாரத்தை அனுசரித்து 20% ஒப்பந்தம் வந்து கூலி உயர்வு கூட்டி தரோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஒப்பந்த தொழிலாளருக்கு வந்து 10% 15% தான் கூலி உயர்வு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய 20% கோரிக்கையை வந்து கடுமையாக வலியுறுத்தினாங்க. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு உண்டான வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதா இந்த கூட்டம் பூரா முடிவு பண்ணியிருக்கிறோம்.
ஜல்லிக்கட்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஸ்வரிக்கு புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்க கோரி இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஸ்வரி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய மகேஸ்வரி புதுக்கோட்டைக்கு இன்று வந்தார். அவருக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய மகேஸ்வரி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மக்கள் ஆர்வத்துடன் ஆதரவளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பயணம் ஆரம்பிச்சதுக்கான காரணம் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஜல்லிக்கட்டுக்கு நடத்தணும் அப்படின்றது சப்போர்ட் வாங்குறதுக்காக தான் ஒவ்வொரு ஊருக்கும் போயிருக்கேன். இத்தனை ஊர் நான் கிராஸ் பண்ணி வந்ததில் ஒரு மக்கள் கூட என்கிட்ட எதுக்காக நீ இதுக்கு போற, ஜல்லிக்கட்டு வேண்டாம் அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் சொல்ல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. எல்லாருமே ஜல்லிக்கட்டு வேணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் சுற்றுலா கண்காட்சி 2017 சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய சுற்றுலா மற்றும் வர்த்தக அமைப்பான TDF சார்பில் நடத்தப்படும் இந்த கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கியது. வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் சிங்கப்பூர், ரஷ்யா உள்பட 6 நாடுகள் சார்பில் அரங்குகளும், கேரளம், ஜார்க்கண்ட் உள்பட 20 மாநிலங்கள் சார்பிலும் சுற்றுலா தொடர்பான 130 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தங்களுடைய விடுமுறை காலத்தை விரும்பிய சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் வகையில் சிறப்பு தள்ளுபடி மற்றும் பல்வேறு சிறப்பு சலுகைகளும் கண்காட்சியில் வழங்கப்படுவதாக சுற்றுலா கண்காட்சி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். Most of the stalls here which are put up here are giving special offers, special discounts, special packages for the people who are coming here. So that is one of the big advantages that TTF offers to the travel loving people of Chennai and Tamil Nadu. தருமபுரி கோட்டை பரவாசுதேவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 1,00,000 லட்டுகள் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி கோட்டை பரவாசுதேவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் மாவட்டத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்வது வழக்கம். அப்போது பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்படும். அதற்கென 1,00,000 லட்டுகள் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிகளில் 40க்கும் அதிகமான ஊழியர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்றைய தினம் வருடந்தோறும் லட்டு பிரசாத குழுவின் சார்பாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 1,00,000 லட்டு தயாரித்து விரைவில் வெகுவாக தயாரிக்கப்படுகிறது. நாமக்கல் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியும் 4:30 மணி அளவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரிப்பு பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் பாதுகாப்பாக தரிசனம் செய்ய வசதியாக மூங்கில் தடுப்புகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. 8ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி நடக்கிறனால பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்காக லட்டு தயாரிச்சுட்டு இருக்க பணியில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ இது ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு. இது பக்தர்களுக்கு போய் சேரணும். நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இங்கே ரங்கநாதர் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. அதுக்காக இங்கே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு வாரமாக லட்டு பிடிக்கிற பணி நடைபெற்று வருகிறது. அது இன்னைக்கு நிறைவேற நாள் வந்திருக்கு. அதனால நாங்கள் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து லட்டு பேக் பண்ணுற பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 9ஆம் நாளான இன்று நம்பெருமாள் முத்துக்கொண்டை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10, ராப்பத்து என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவின் 9வது நாளான இன்று முத்துக்கொண்டை, முத்தங்கி, முத்து அபயஹஸ்தம் உள்ளிட்டவை அணிந்து உற்சவர் நம்பெருமாள் காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து திருமங்கையாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தியுடன் முழக்கமிட்டனர். இயற்கையின் கொடையாய் மண்ணில் தோன்றிய ஆடவரின் அழகிற்கும் கம்பீரத்திற்கும் மேலும் மெருகேற்றுவது வெள்ளை நிற வேட்டியாகும். இன்று வேட்டி நாள் கொண்டாடப்படும் நேரத்தில் ஒரு நாள் மட்டுமின்றி ஆண்டின் அனைத்து விழாக்களிலும் ஆடவர் வேட்டி அணிய வேண்டுமென நெசவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். பண்டைய காலத்தில் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரலாற்றை படைத்த தமிழர்களின் ஆண்மைக்கும் அழகிற்கும் அணி சேர்த்தது 8 முழ வேட்டி. உணவுக்கும் உடைக்கும் மானத்தை விற்காத மனித இனம் தன்மானத்தில் நிலைத்து நிற்கவும் அழகுபடுத்திக் கொள்ளவும் ஆடையையே ஆபரணமாக மாறியது.
பருத்தி பயிரிட்டு அதிலிருந்து நூல் பிரித்து கைத்தறிகள் மூலம் கோர்த்து வேட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. படபடக்கும் வேட்டிக்குள் ஏராளமான உழைப்பாளியின் உதிரம் பசியாக மாறி மிடுக்காய் காட்சியளிக்கிறது. நவீன நாகரிகம் அறிமுகமாகும் வரை ஆடவர்களுக்கு வேட்டியே மானத்தை காக்கும் கவசமாயிருந்தது. காலப்போக்கில் வேட்டி காணாமல் போய் ஆயத்த ஆடைகள் அங்கீகாரத்தை பெற்றன. இதனால் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் சரியத் தொடங்கியது. இந்த மாதிரி வேட்டி தினம் கொண்டாடுறாங்க. ஆனால் கொண்டாடுறதுன்னு பார்க்கும்போது அதில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாமே வந்து இந்த ப்ரைவேட்டில் இருக்கிற வாங்குற வேட்டியும் சட்டை அதை தான் வாங்கி அணியணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் கதரில் வந்து உண்மையான பருத்திலிருந்து பஞ்சு நம்ம செஞ்ச அந்த கதர் வேட்டியை வந்து யாருக்கு வந்து அதிகபட்சமாக தெரியறதோ இல்லையோ, இல்லை வாங்குறதுக்கு விருப்பப்படுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கதர் வேட்டி வந்து வாங்கினாங்கன்னா நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஆடைனால அவங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் 13 வருஷமாக கதர் வந்து தறி ஓட்டிகிட்டு இருக்கிற சர்வதேச சங்கத்தில் இன்றைக்கி வேட்டியை கொண்டாடுறதுனால நீங்கள் கதர் வேஷ்டி சட்டை வாங்கி அணிஞ்சால் நல்லாயிருக்கும். ப்ரைவேட்டில் வாங்குறத விட எங்கள் சங்கத்தில் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு உற்பத்தி இதாகும், நாங்களும் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கையில். எல்லா தொழில்களிலும் புகுந்த நவீனம் நெசவு தொழிலையும் விட்டு வைக்கவில்லை. கைத்தறி விசைத்தறியாக உருமாறிய போதும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் நெசவாளர்கள் பழமையை விட்டுக் கொடுக்கவில்லை. கைத்தறியில் சிறிது மாற்றம் செய்து கால்தறிகள் மூலம் தரமான வேட்டிகளை தயாரித்து வருகின்றனர். கால்தறிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 10 வேட்டிகள் மட்டுமே தயாராகி வரும் நிலையில் விசைத்தறி மூலம் ஆயிரக்கணக்கான வேட்டிகள் தயாரிக்கப்படுவதால் தங்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். நெசவு தொழிலை குலத்தொழிலாக கொண்டு பல தலைமுறையாக இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். கைத்தறிகள் மூலம் தயாரிக்கப்படும் வேட்டிகளை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்து வருகிறது. நியாயமான விலையில் தரமான வேட்டிகளை வாங்கி அணிவதன் மூலம் தங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைப்பதாக வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தமிழரோட பாரம்பரியம் உட வேஷ்டி. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வேட்டி யாருமே நம்ம அணிகிறதில்ல. இந்த பண்டிகைக்காவது வேட்டி கட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சர்வோதய சங்கம், கூட்டுறவு சங்கம் இதுலையெல்லாம் வந்து எடுத்திங்கன்னா அந்த கிராமப்புறத்தில் இருக்க நெசவாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆண்டு முழுவதும் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க விழா காலங்களில் மட்டுமின்றி சிறப்பு நாள்களிலும் வேட்டி அணிய வேண்டும் என்பது கைத்தறி நெசவாளர்களின் வேண்டுகோள். வேட்டி நாளான இன்று அந்த வேண்டுகோளை செவிமடுத்து நாம் உறுதிமொழியாக இருப்போம். வேந்தர் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சிவகிருஷ்ணன். இந்திய கிரிக்கெட் அணிக்கு விராட் கோலி கேப்டன். விக்கெட் கீப்பராக தோனி செயல்படுவார் என அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பாகிஸ்தானின் லோத்ரான் பகுதியில் ஆட்டோ ரிக்ஷா மீது ரயில் மோதியதில் 6 குழந்தைகளும் ரிக்ஷா ஓட்டுநரும் பலியானார்கள். வட இந்தியாவைப் போலவே பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை நேரம் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலம் லோத்ரான் பகுதியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிய மோட்டார் பொருந்திய ரிக்ஷா தண்டவாளத்தை கடக்க முயன்றது. அப்போது அந்த வழியே ரயில் வந்தது. மூடுபனி காரணமாக சிவப்பு விளக்கு எரிவதை கவனிக்காத ரயில் ஓட்டுநர் ரயிலை நிறுத்தாததால் ரயில் ரிக்ஷாவின் மீது மோதியது. அதில் ரிக்ஷா ஓட்டுநரும் 6 குழந்தைகளும் பலியானார்கள். கடந்த 4 மாதங்களுக்கு முன் பாகிஸ்தானில் நடந்த ரயில் மோதலில் 20 பேர் பலியான நிலையில் தற்பொழுது 6 குழந்தைகள் பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாடும் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வரும் 15ஆம் தேதி முதல் இந்திய கிரிக்கெட் அணியுடனான 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரில் விராட் கோலி தலைமையில் இந்திய அணி விளையாடுகிறது. அந்த அணியில் மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பராக செயல்பட உள்ளார். மேலும் லோகேஷ் ராகுல், ஷிகர் தவான், மனிஷ் பாண்டே, கேதர் ஜாதவ், யுவராஜ் சிங், ரஹானே, ஹர்திக் பாண்டியா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அமித் மிஸ்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோன்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான 20 ஓவர் போட்டித் தொடரில் விராட் கோலி தலைமையில் மகேந்திர சிங் தோனி, யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, ஹர்திக் பாண்டியா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, யுஸ்வேந்திர சாகல், மனிஷ் பாண்டே, ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார்,
ஆசிஷ் நெஹ்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணியில் முதன்முறையாக சேர்க்கப்பட்டுள்ள தில்லி வீரர் ரிஷாப் பந்த் 20 ஓவர் அணியில் விக்கெட் கீப்பராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணித் தலைவராக மகேந்திர சிங் தோனி சிறப்பாக செயல்பட்டதாக கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு கிரிக்கெட் அமைப்பான ICCயால் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் நிறுவன நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்திய கிரிக்கெட் ஒருநாள் மற்றும் 20 ஓவர் அணிகளின் தலைவர் பொறுப்பில் இருந்து தோனி விலகியது ஈடு செய்ய முடியாதது என்று குறிப்பிட்டார். அணித் தலைவராக அவர் சிறப்பாக செயல்பட்டதாக மேலும் தெரிவித்த அஸ்வின், இந்திய அணியில் அனைத்து வீரர்களின் பங்களிப்பும் தற்பொழுது மிகவும் சிறப்பாக இருப்பதாக கூறினார். இந்த மாதிரி ஒரு ஆளுங்க கேமை விட்டு போகும்போது இட்ஸ் ஒன்லி நேச்சுரல் அண்ட் எமோஷனல் அண்ட் எஸ்பெஷலி இந்தியா இஸ் வெரி எமோஷனல் கண்ட்ரி. யாராவது வருவாங்க கண்டிப்பாக. அண்ட் விராட் கோலி ஒன்றும் சலச்சவர் இல்லை. அதையும் பார்த்து தான் ஐ எம் ஷுர் MS has thought he will pass the baton on. அண்ட் அவரோட இல்லஸ்ட்ரியஸ் கரியர் அதை மேட்ச் பண்ண முடியுமா, அதே அச்சீவ்மெண்ட் எல்லாரும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு ஹெர்குலியன் டாஸ்காக தான் இருக்கும். டெஃபினட்டாக ஈஸியாக இருக்காது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். MGR 100 விழா சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். தமிழக மீனவர்கள் 51 பேர் விடுதலை, படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை. குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்ற மாணவி மரணம், மாவட்ட அளவிலான போட்டியின் போது நேரிட்ட துயரம். தமிழ் வழி பொறியியல் பாடத்திட்டத்தால் கிராமப்புற மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கூடும். மத்திய அரசின் முடிவுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.